ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் சோம்பு, பட்டை, கிராம்பு, வரமிளகா, அன்னாச்சி பூ, கடல் பாசி, ஏலக்காய், மராட்டி மொக்கு. மீல் மேக்கர் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய்கறிகள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, தக்காளி. ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சு வச்சிருக்கிறதோட தக்காளி போட்டு நல்லா ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு போட்டு தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. பொன்னிறமானதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை அதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசம் போனதும் உப்பும் பெருங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதும் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறி எல்லாம் போட்டு நல்லா அது கூட கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதும் இந்த கலர்ல இருக்கும். இப்போ மீல் மேக்கரும் வேக வச்சிருந்த சுண்டலும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதும் இன்னைக்கு நாங்க 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். காய்க்கு தேவையான 1 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுல உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இல்லாம போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதும் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு லெமன் போட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடிக்கோங்க. குக்கர் மூடிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பர்.